ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தினமும் வீட்டில் இருந்தபடியே ஒரு 2000 ரூபா வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, ஒரு 500 ரூபா ஒரு நாளைக்கு இன்கம் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட போதுங்க, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் வீட்டில் இருந்தே ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி வெறும் ஒரு 500 ருபீஸ் ஒரு 1000 ருபீஸ் அப்படின்றத ஈஸியாக வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். பட் அதுக்கு அதை எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டெக்னிக் மட்டும் நமக்கு தெரியணும் கண்டிப்பாக இந்த மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸில். ஸோ அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த பிஸ்னஸில் தாராளமாக உங்களால் ஷைன் ஆக முடியுங்க. ஸோ இப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் லேர்ன் பண்ணால் தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு பெரிய அளவுக்கு வெளியெல்லாம் போய் ட்ரைனிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்லேயே ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலே போதும், உங்களால் வந்து அதை லேர்ன் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. அதுவும் இல்லத்தரசிகள் அப்படின்னா கண்டிப்பாக ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சு கூட இருக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். கான்செப்ட்குள்ளே போயிடலாம். சாம்பார் ப்ரீமிக்ஸ், அதாவது ரெடி டு குக், அது எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ ப்ரீமிக்ஸை பொறுத்த அளவுக்கு நம்ம நார்மலாக வந்துட்டு எல்லாரும் வந்து யோசிப்போம், சாம்பார் ப்ரீமிக்ஸ் அப்படின்னும் போது நம்ம சாம்பார் பவுடர் அப்படின்ட்டு. சாம்பார் பவுடர் கிடையாது இது. நான் சாம்பாரே எப்படி வந்து ப்ரீமிக்ஸாக மேக் பண்ணுறது அப்படின்றது சொல்ல போகிறேன். இதில் பேச்சுலர்ஸ்க்கு, ஹாஸ்டல்ஸில் தங்கக்கூடிய ஃபீமேல்ஸ்க்கு, ஊருக்கு போகிறவங்க, இப்போது ஃபாரின் அப்ராட்ஸ்க்கு போகிறவங்க, அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஒரு 6 மந்த்ஸ்க்கு, இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து சூட்டபிள்ங்க இது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பருப்பு ஊற வச்சு இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். இதோட மேக்கிங் எப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு உங்களுக்கு துவரம் பருப்பு இதுக்கு தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு உங்களுக்கு தேவை. அப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு தனியாக உங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் வந்து நல்ல காஞ்ச ட்ரை சில்லி உங்களுக்கு தேவை. ஒரு 10 கிளவு, அப்புறம் 4 காடமும். அதாவது வந்து 10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லவங்கம், 4 வந்து உங்களுக்கு ஏலக்காய். இந்த லவங்கமும் ஏலக்காவும் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இதுக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய அளவுக்கான ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரீமிக்ஸ். எல்லா வகையான மக்களும் இது இல்லாமல் ஒரு சிலர் சவுத் இந்தியாவில் ஸ்பெஷலாக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த லவங்கத்தையும் அதுக்கப்புறம் ஏலக்காவையும் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு பதில் கருவேப்பிலை பொடி இருக்குது பார்த்தீங்களா, லீவ்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் கைப்பிடி அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10 to 20 கிராம் அளவுக்கு பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, நல்ல ட்ரை பண்ண பூண்டு, அதை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து சவுத் இந்தியா நார்த் இந்தியா ரெண்டு பக்கம் உள்ளவங்களும் சாப்பிடக்கூடிய அளவுக்கான ப்ரீமிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் சவுத் இந்தியா மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த கிராம்பும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காவும் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸும் பூண்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 அளவுக்கு வந்து பிளாக் பெப்பர் உங்களுக்கு தேவை. 2 ஸ்பூன் உளுந்து தேவை. 1 ஸ்பூன் சீரகம் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் ஒரு 1.25 இன்ச்சு துண்டு, சின்ன துண்டு அளவுக்கு வெந்தயம் தேவை. இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெந்தய பவுடர் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு கடுகு வந்து 1 ஸ்பூன், கறி லீவ்ஸ் வந்து ஒரு 20 அளவுக்கு உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 50லேருந்து 60 கிராம் வந்து உங்களுக்கு புளி, கொட்டைகள் நீக்கினதா, சீடு இல்லாதது, அதுக்கப்புறம் சால்ட் உங்களுக்கு தேவை. இதை எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 500 கிராம் ப்ரீமிக்ஸ். இதில் ஆக்சுவலாக வந்து வெந்தயம் வந்து 1.5 ஸ்பூனு, ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கணும் நீங்கள். அதை தான் வந்து 1.5 இன்ச் அப்படின்னு சொல்லிட்டேன். 1.5 இன்ச் வந்து உங்களுக்கு பெருங்காயம் பவுடராக இருந்தால் 1 ஸ்பூன் வந்து பெருங்காயம் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸோ 500 கிராம் ப்ரீமிக்ஸ் அப்படின்னா இதோட மேக்கிங் எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 60 ருபீஸ் கிட்ட வரும். பேக்கிங் வந்து ஒரு 10 ரூபா கிட்ட, மார்க்கெட்டிங் ஒரு 5 ருபீஸ், அதர் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 ருபீஸ். ஸோ 80 ருபீஸ் கிட்ட நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சாம்பார் ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணிட முடியும். 1 kg ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 160 ருபீஸ் வரைக்கும் உங்களால் பண்ண முடியும். ஸோ இதோடைய மேக்கிங் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணும். எதுவுமே தண்ணியோ எண்ணெயோ இந்த மாதிரி எதுவுமே விடக்கூடாது. ஃபுல்லாக கடாயில் ஒன்றுத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுக்கணும். ஏன்னா ஒன்றுத்துக்கும் வறுக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக தேவைப்படும். அதே போல் எதுவுமே தீஞ்சிடக்கூடாது. ஸோ தீயாமல் அந்த வாசம் வர அளவுக்கு அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை ஃப்ரை பண்ணணும் கடாயில். இரும்பு கடாயாக இருந்தது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேட் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்.
3 மாதம் 6 மாதம் எக்ஸ்பைரி வருது அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக இரும்பு கடாயில் போடுறீங்கன்னா 8 மாதத்துலேருந்து 11 மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இரும்பு கடாயில் போட்டால் அதோடைய டேஸ்ட்டும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கூட்டி கொடுக்கும். ஸோ இரும்பு கடாய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறுபருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியா, மிளகா மட்டும் லாஸ்ட்டாக நீங்கள் போடுங்க. ஏன்னா பெப்பரு, இந்த உளுந்து, சீரகம் இதெல்லாம் ஈஸியாக சீக்கிரமாக கருகக்கூடியது. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக மட்டும் புளியை வந்து நீங்கள் போடுங்க. சும்மா ஒரு வதக்கி இதெல்லாம் போட்டு நீங்கள் அப்படியே வந்து ஆற வைங்க ஒரு 10 to 15 மினிட்ஸ். எல்லாமே தனியாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று போட்டு அந்த பருப்பு, சிறுபருப்பு, தனியா, மிளகாய் அந்த மாதிரி ஒன்றுத்தையாக போட்டு அரைக்கும் போது லாஸ்ட்டாக புளியை போட்டு நீங்கள் அரைங்க. கண்டிப்பாக புளி உள்ளே மிக்ஸ் ஆகிடும். சீடு இல்லாமல் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா புளி நல்லாவே உள்ளே மிக்ஸ் ஆகிடும். ஸோ மிக்ஸ் ஆகிட்ட பிறகு ஒரு ஏர் டைட் பாட்டில் கண்டெய்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டெய்னரில் நீங்கள் பேக் பண்ணிடலாம். ஸோ ரெடிமிக்ஸ் பவுடர் அப்படின்னு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுவும் ஹோம்மேட் ரெடிமிக்ஸ் பவுடர் அப்படின்னா தாராளமாக வந்து ஈஸியாக வந்து சேல்ஸ் ஆகிடும். இது குக்கிங் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுப்பு உங்களுக்கு வச்சுட்டு கேஸில் வச்சுட்டு குக்கரை இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லை 4 டேபிள் ஸ்பூன் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி வந்து பவுடர் போட்டுட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 தக்காளி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சப்பொடி நீங்கள் போட்டு குக்கரில் விசில் விட்டுக்கலாம். இதில் வந்து பூண்டு நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா பூண்டு குக்கிங்கில் நம்ம இன்க்ரீடியன்ஸில் போட்டிங்கன்னா அவங்க போட வேண்டாம். இது இல்லைனா நீங்கள் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி போட்டு குக்கர் ஒரு 3 விசில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிளெயின் சாம்பார் ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணும்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் எப்படி கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வதக்கிட்டு அதுக்கு தேவையான மிளகாய் பொடி போட்டுட்டு சாம்பார் எடுத்து அதில் ஊற்றி பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிளெயின் சாம்பார் மேக் பண்ணோன்னா ரொம்ப சிம்பிளாக குக்கரில் ஈஸியாக நீங்கள் விசில் விட்டு எடுத்துடலாம். தக்காளியும் பச்சை மிளகாவும் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். வேற எதுவுமே ஆட் பண்ண வேணாம். உப்பு தேவையான அளவு நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். பட் அவங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இதை போட்டுக்கலாம். ஸோ இதோட ப்ராஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து 1 kg வந்து 450 rupees வரைக்கும் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ரெடிமேட் ப்ரீமிக்சஸ் வருது. ஆனால் நீங்கள் மேக் பண்ணுற சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 160 ரூபா தான். நீங்கள் எல்லாமே ஹோல்சேலில் வாங்கணும். இதை பருப்பு வாங்குறதுலேருந்து எல்லாமே நீங்கள் ஹோல்சேலில் வாங்கணும். இதை 350 ரூபா வரைக்கும் இனிஷியல் நம்மளால சேல்ஸ் பண்ண முடியுங்க. 190 rupees வரைக்கும் ப்ராஃபிட் அப்படின்றத வைக்க முடியும். 50 கிராம் பேக்கெட்ல இருந்து 10 ரூபா பேக்கெட் கூட நீங்கள் இதை போடலாம். 250 கிராம், 500 கிராம், 1 kg இப்படி பண்ணலாம். ஸோ 10 ரூபா பேக்கெட் போட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் இதை வாங்கி யூஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இதை ஹோட்டல்ஸில், ரெஸ்டாரண்ட்ஸில், இந்த பார்ட்டி மேக்ஸ் பண்ணுற இடத்துல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப்ஸு, டீலர்ஷிப்ஸாக, ஃப்ரான்ச்சைஸாக, ஹாஸ்டல்ஸில் இந்த மாதிரி எல்லா இடத்துங்களையுமே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி இந்த பருப்பை வறுக்கிறது மூலயமா அதோட வாசமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த பவுடரில் ஆல்ரெடி ட்ரை பண்ணும் போதே ஒரு ஆஃப் குக்காக இருக்கும். அதனால நீங்கள் குக்கரில் விட்டு விசில் எடுக்கும் போது உங்களுக்கு நல்லாவே குழஞ்ச மாதிரியே பருப்பு வரும். ஏன்னா நமக்கு குழஞ்ச மாதிரி தான் பருப்பு எப்படியும் நம்ம எடுப்போம். நம்ம வந்து வேற வேறையாக வந்து பருப்பை நம்ம வந்து எடுக்க மாட்டோம். ஸோ சாம்பார் இதில் வச்சோன்னா அல்டிமேட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் இப்போது பெங்களூர் சைடில் பண்ணுறவங்க, கர்நாடகாவில் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இது கூட வந்து வெல்லம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க. வெல்லம் ஆட் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஸ்வீட்டண்டாக சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அதுக்காக வெல்லம் ஆட் பண்ணிக்கிறாங்க. நார்த் இந்தியாவில் பண்ணுறவங்களும் தான் இந்த க்ளவுஸும் கார்டமமும் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் கொஞ்சம் சில்லி, நம்ம ஊரில் கொஞ்சம் சாம்பார் காரமாக சாப்பிடுவோம்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு. ஸோ எப்படி உங்களுக்கு ரேஷியோ வேணும், எந்த ஸ்மெல் உங்களுக்கு ஓவர்டேக் வந்து அதிகமாக பண்ணக்கூடாது, எது அதிகமாக பண்ணணும் அப்படின்ற ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் ஃபஸ்ட்டு சாம்பிள் பாருங்கள். நல்லா வருது அப்படின்னும் போது பேக்கெட்ஸ் போட்டு ஒரு FSI வாங்கிடுங்க. இதுக்கு FSI வாங்கிட்டு GST வாங்கி MSME ஒரு சின்ன லைசன்ஸ், அதாவது வந்து தொழில் முனைவோர் அப்படின்ற ஒரு லைசன்ஸ் சின்னதாக இருக்குது, அதை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இதை ஆன்லைனில் கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். வீட்டில் இருந்தே சேல்ஸ் பண்ணி டெய்லியும் ஒரு 2000 ரூபா கிட்ட இன்கம் ஏர்ன் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட மறக்காதீங்க. தேங்க்யூ.